அடிப்படை தேவை. முயற்சி திருவினையாக்கும் என்கிறது உலகப் பொதுமறையான திருக்குறள். நாம் நினைப்பதை அடைய, நாம் வெற்றி பெற யாரெல்லாம் நமக்கு உதவி செய்ய வேண்டும், இவையெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். ஒரு பட்டியல் போடுவோமா? நமது பெற்றோர், நமது உறவினர்கள், நமது நண்பர்கள், நமது மேலதிகாரிகள், நமது சக ஊழியர்கள், நேரம், காலம், கிரகங்கள், சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், அதிர்ஷ்டம், விதிமுறைகள். இன்னும் சொல்லலாம். பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இந்த பட்டியலில் முக்கியமான ஒன்று குறைகிறது என்று இந்நேரம் கண்டுபிடித்திருப்பீர்கள். அந்த முக்கியமான ஒன்று நாம், அதாவது நமது முயற்சி. தனது வாழ்க்கையிலும் தொழிலும் பெரிய வெற்றி பெற்ற ஒரு முதியவரை பார்த்து, அதெப்படி? சரியான சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், சரியான சந்தர்ப்பம் இதுதான் என்று உங்களுக்கு முன்கூட்டியே யாராவது சொல்லிவிடுவார்களா என்ன என்று கேட்டார்களாம். அதற்கு அவர், இல்லை, நான் எப்பொழுதுமே விழிப்புடன் இருப்பவன். எல்லா சந்தர்ப்பங்களையும் முயற்சி செய்வேன். அவற்றில் சிலதான் எனக்கு கிடைத்த சரியான சந்தர்ப்பங்கள். நான் எல்லாவற்றையுமே முயற்சித்ததால் சரியானதை தவறவிடவில்லை என்றாராம். மைக்கேல் ஜோர்டான் என்ற உலகின் மிகச்சிறந்த கூடைப்பந்து விளையாட்டு வீரர். அவரிடம், மிக முக்கியமான போட்டிகளில் கூடைக்கு பந்தை எறியும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? எத்தனை ஆயிரம் கண்கள் உங்களையே கவனித்துக் கொண்டிருக்குமே. அந்த உங்களின் ஒரு எறிதல் த்ரோ மிகப்பெரிய வெற்றியை அல்லது தோல்வியை உண்டாக்கிவிடக் கூடுமே என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், என் மனநிலையில் எந்த மாற்றமும் இருக்காது. எத்தனையோ ஆயிரம் முறை நான் பயிற்சிக் கூடத்தில் சரியாக இருந்தது போலவேதானே அந்த முறையும். அதே வாய்ப்பு, அதே பந்து, அதே கவனம், அவ்வளவுதான். அது சரியாகப் போய் விழுந்துவிடும். நான் தினம் தினம் எறிகிறேன், அதுவும் சரியாக எறிகிறேன். அந்த தினங்களில் ஒன்றுதான் முக்கியமான இறுதிப் போட்டிகளும். அதனால் வித்தியாசம் ஏதுமில்லை. நாம் முன்பு பார்த்த வெற்றி பெற்ற பெரியவர் சொல்வதும் மைக்கேல் ஜோர்டான் சொல்வதும் ஒன்றுதான் இல்லையா? தினம் தினம் எப்பொழுதும் முழு வேகத்துடன், முழு ஆர்வத்துடன், முழு திறமையுடன் முயற்சி செய்ய பழகிவிட்டால் சந்தர்ப்பம் வரும்பொழுது நாம் கட்டாயம் வெற்றி பெறுவோம். அதில் மாற்றமே இருக்காது. முயற்சி, தொடர்ந்த முயற்சி, விடாமுயற்சி வெற்றிக்கான நிச்சய வழியாகும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அவர்களுக்கு எந்தவித குறையும் வராது. சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வாய்க்காமல் போகலாம். அதற்காக வரவே வராது என்று சொல்லிவிட முடியாது. எப்பொழுதாவது, எதிர்பாராத பொழுது திடீரென்று வரலாம். அன்றைக்கு அதனை சரியாக கண்டுகொண்டு தேவையான வேகத்துடன், திறமையுடன், பலத்துடன் நாம் செயல்படுவோமா? முடியுமா? முடியலாம், முடியாமலும் போகலாம். மே ஆர் மே நாட் பி. ஆனால் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள ஒரே சரியான வழி, நம் பக்கம் வருகின்ற சந்தர்ப்பங்களை எதிர்கொள்ள தயாராக இருத்தல். எல்லாவற்றையும் முயற்சித்தல்தான். கோவிலில் பிரசாதம் கொடுக்கிறார்கள். தொன்னையில் வைத்து சுடச் சுட நெய் வழியும் சர்க்கரை பொங்கல். சுமார் 500 நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு உள்ளது. பிரசாதம் வாங்குவதற்கு கூட்டம். சுமார் 400 பேர் இருப்பார்கள். கொடுக்க ஆரம்பித்ததும் எனக்கு உனக்கு என்று அடித்துக்கொண்டு நெருக்கி பொறுமையின்றி பாத்திரத்துக்குள் தாங்களே கையை விட்டு அள்ளி முட்டி மோதி கீழே கொட்டி, இந்த கலேவரத்தினால் 50 பேர் கூட பிரசாதத்தை சரியாக வாங்கிச் சாப்பிட முடியவில்லை. உங்களுக்கு உதவிட எங்களுடன் ஒத்துழையுங்கள் என்று பல இடங்களில் அறிவிப்புகளை பார்த்திருக்கிறோம். அது இது போன்றவற்றை பற்றித்தான். வரிசையில் அமைதியாக வந்திருந்தால் அனைவருக்குமே கிடைத்திருக்கும். மற்றவர்கள் நமக்கு உதவ அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். நம் உதவி இல்லாவிட்டால் அவர்களால் கூட நமக்கு உதவ முடியாது. நமக்கும் அந்த உதவி கிடைக்காது. நண்பர் ஒருவர், இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தாருங்கள் என்று கேட்டு தன் மகனை என்னிடம் அனுப்பினார். எனக்கு தெரிந்த ஒருவரிடம் ஏழ்மையான குடும்பம் என்ற விவரத்தைச் சொல்லி அந்த பையனை அனுப்பி வைத்தேன். போகச் சொன்ன தினத்துக்கு அவன் போகவில்லை. வேறு முக்கிய பிரச்சனை வந்துவிட்டதாம். 10 நாள் கழித்து நண்பர், அந்த பையனின் தந்தைதான், தொலைபேசியில் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டார். குறிப்பிட்ட தினத்தன்று நேர்முகத் தேர்வுக்கு போக முடியவில்லை. சரி, அந்த விவரத்தை முன்கூட்டியோ அல்லது அதே தினமோ நேர்முக நடத்தியவரிடம் சொன்னார்களா என்றால் அதுவும் இல்லை. சரி, அதன் பிறகு எனக்காவது உடனே தகவல் தந்தார்களா? அதுவும் இல்லை. 10 நாள் கழித்து மெதுவாக கேட்க கேட்க அப்பொழுதுதான் விவரம் சொன்னார். இப்படிப்பட்டவர்களுக்கு யார் உதவக்கூடும்? எவர் உதவியும் பலன் தராது. வேலையை யாராவது தங்கத்தட்டில் வைத்து தர வேண்டும். அதையும் வேறு யாராவது காப்பாற்றித் தர வேண்டும். மீண்டும் பதவி உயர்வுக்கும் மாற்றலுக்கும் யாராவது உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் இவர்கள். தமிழில் ஒரு சுவாரஸ்யமான பழமொழி உண்டு. பனைமரம் ஏறுகிறவன் பிட்டத்தை தாங்குகிற மட்டும்தான் தாங்கலாம். மரம் ஏறியவன் குறிப்பிட்ட உயரத்துக்கு மரம் ஏறிய பிறகும் ஏற்றி விடுபவரும் கூடவே ஏறி தாங்குவது சரியா? இதைத்தான் பெஞ்சமின் பிராங்க்லின் அழகாக கூறுவார்.
God helps them who help themselves. யார் தனக்குத்தானே உதவி செய்து கொள்கிறாரோ அவருக்கு கடவுள் உதவி செய்வார். வெற்றிக்கு முயற்சி தேவை. முயற்சி அடிப்படை தேவை.